ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து 3 விதமான எலுமிச்சை ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதை ஸ்பெஷலாக என் பையனே செஞ்சு காட்ட போகிறாரு. லீவுன்றனால அவர் அம்மா நான் செய்கிறேன்னு சொன்னார். நான் சரின்னு சொல்லிட்டேன். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது வந்து எலுமிச்சை பழம். அதுக்கு 4 எலுமிச்சை பழம் எடுத்துருக்காரு. ஃபஸ்ட் அந்த வர லெமனை கட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து தேவையானது பார்த்திங்கன்னா ப்ளைன் ஜூஸு. ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது ப்ளைன் ஜூஸு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு வந்து நமக்கு தேவை. அதை தான் அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு எலுமிச்சையோட சாறு. சர்க்கரை வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து கிளாஸ் ஜாரில் சேர்த்துட்டாங்க. அப்புறம் வந்து துளி அளவு உப்பு வந்து சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு அந்த கிளாஸ் நிரம்புற அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டாரு. இப்போ ப்ளைன் லெமன் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா புதினா எலுமிச்சை ஜூஸ் தான் பண்ணுறாங்க. கையளவு புதினாவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் 1 பிஞ்சு வந்து உப்பும் சேர்த்து அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு இப்போ தண்ணி வந்து அந்த கிளாஸ் நிறையிற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ புதினா எலுமிச்சை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீடை வச்சு பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு வந்து ஊற வச்சதை எடுத்துக்கிட்டாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்ல பாகு வந்து எடுத்துக்கிட்டாச்சு. இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உப்பு துளி அளவு சேர்த்துட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துட்டு ஊற்றிடலாம். ஐஸ் போட்டு குடிக்கிறவங்க குடிக்கலாம். ஐஸ் எங்களுக்கு சேராதுன்றனால நான் ஐஸ் போடலை. ரொம்ப சுவையான இந்த வெயிலுக்கு இதமான 3 விதமான எலுமிச்சை ஜூஸை வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டாரு. சுவையும் சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டிங் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.